Hello everyone, welcome to my channel Code Expo. ப்ரோக்ராம் எப்படி எழுதுறோம், அதை மெஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்குது அப்படின்றத பிரீஃபா இந்த வீடியோல பார்க்கலாம். ஹியூமன்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் நினைக்கிறத லாங்குவேஜ் மூலியமா சொல்லிக்கிறோம். ஸோ அது ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ல நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, ப்ளஸ் சைன் லாங்குவேஜஸும் இருக்கு. ஆனா மெஷின்ஸ் வந்து ஒன்ஸ், ஜீரோஸ், டெசிமல்ஸ், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்படி இருக்கப்போ நம்ம பேசுற லாங்குவேஜை வச்சு மெஷின் கிட்ட பேசுறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்ல மெஷின் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா கன்வெர்ட் பண்ணி அது மெஷினுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இனிஷியலா வந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மெஷின் எப்படி மெமரி அலோகேட் பண்ணுமோ, மெஷின் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே ஃபார்மேட்ல தான் எல்லா இன்புட்ஸுமே குடுத்தாங்க. ஸோ நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூல தான் ஒரு மெமரி அலோகேட் ஆகும் அப்படின்னா, அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூல தான் டிக்ளரேஷன் நடக்கும். வேல்யூஸும் குடுப்போம். டிஸ்ப்ளேவும் அந்த மாதிரி தான் நடக்கும். இது வந்து இனிஷியலா ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா நாளாக பெரிய பெரிய ப்ரோகிராம்ஸ்லாம் போடணும் அப்படின்றப்போ, இந்த கான்செப்ட் வந்து டிஃபிகல்ட்டா இருந்து, இன்னும் கொஞ்சம் மிடில் லெவல் ஓரளவுக்கு ஹியூமன்ஸ் பேசுற லாங்குவேஜ்ல, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே எல்லா ஃபார்மேட்டும் கொண்டு வந்தா, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, மிடில் லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்தது. அது என்னன்னு பார்த்தா, நமக்கு ஃபெமிலியரான சி. ஸோ அதுல வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா, நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூலயோ, டெசிமல்லயோ பண்ண தேவையில்ல. நம்ம நார்மலா ஒரு இங்கிலீஷ் வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணா போதும். இங்கிலீஷ் நேம் வச்சு டிக்ளேர் பண்ணா போதும். அது ரொம்ப ஈஸியா இருந்தது. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இத வந்து மெஷின்க்கு புரியிற மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டூல் தேவைப்பட்டது. அந்த டூல வச்சு மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ரன் பண்ணாங்க. இதுல என்ன பிரச்சனையாச்சு அப்டின்னா, டைனமிக் மெமரி அலோகேஷன். இப்ப எனக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ண போறேன் இந்த ப்ரோகிராமுக்கு அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த ப்ரோகிராம நான் எழுதுறப்போ எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா எனக்கு வந்து டைனமிக்கா ரன் டைம்ல தான் எனக்கு இவ்ளோ இன்புட்ஸ் வரும்னே தெரியும் அப்படின்னு நெனைக்கிற மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ ஒத்து வரல. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, டைனமிக்கா நமக்கு மெமரி வேணும். அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நெறைய அதில ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நெனச்சு, ஹை லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து ஈஸியா டைனமிக்கா மெமரி கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லன்றப்போ அந்த வேரியபிள ரிலீஸ் பண்ணிரலாம். ஸோ அந்த மெமரிய சிஸ்டம் வேற ஏதாவது ஒரு வேரியபிள்க்கு இது பண்ணும். ஸோ மெமரி மேனேஜ்மென்ட் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா இந்த மிடில் லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ்க்கும், ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ்க்கும் மெஷின் கோடா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு டூல் தேவைப்பட்டது. அது கம்பைலர். என்ன பண்ணும், இந்த கம்ப்ளீட் கோட மெஷின் கோடா கம்பைலர் கன்வெர்ட் பண்ணிடும். நம்ம ரன் பண்ணோம் அப்டின்னா, அவங்க ஒரு ஃபார்மேட் ஆஃப் சின்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. இப்படிதான் இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எழுதணும்னு. அது கரெக்ட்டா இருந்தது அப்டின்னா, அது சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் பண்ணி குடுத்துரும். கம்பைல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கோட ரன் பண்ணிக்கலாம். நம்ம நடுவுல எந்த சேஞ்ச் எடிட் பண்ணி திரும்ப வந்து டைரக்ட்டா ரன் பண்ணோம்னா, நமக்கு வந்து ரன் ஆகாது. லேட்டஸ்ட்டா எந்த கோட் கம்பைல் பண்ணி வச்சோமோ, அதோட அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு டைமும் நம்ம சேவ் பண்ணிட்டு, கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். இன்னும் நெறைய ஐடிஸ் எல்லாம் இருக்கு. இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம கம்பைல் பிளஸ் ரன்னுன்னு வந்து குடுத்துட்டோம் அப்டின்னா, அது கம்பைலும் பண்ணி, ரன்னும் பண்ணிடும். இப்போ நெறைய அட்வான்ஸ்டு டூல் வந்துருச்சு. ஸோ நம்ம கம்பைல்டு புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்டின்னா, சி, சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப் அது எல்லாத்தையுமே வந்து கம்பைல்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு கம்பைல் பண்ணி ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு, அந்த ஃபார்மேட்ட தான் வந்து அவங்க அந்த லாங்குவேஜ் ரன் பண்ணும். ஆனா, இப்ப பைத்தான் பார்த்தோம் அப்டின்னா, பைத்தான் வந்து இன்டர்பிரெட்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, அது வந்து லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் நடக்கும். இப்ப நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்டின்னா, அது ரன் பண்ணிட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போகும். ஸோ எனக்கு ஆல்ரெடி மெமரி அலோகேட் ஆயிடும் அந்த வேரியபிள்க்கு. நெக்ஸ்ட் வந்து நான் அத பிரிண்ட் பண்ணேன் அப்டின்னா, அது பிரிண்ட் ஆயிடும். நான் ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட் வச்சிருக்கேன் அப்டின்னா,
50த் லைன்ல எனக்கு வந்து ஒரு எரர் வருது அப்படின்றப்போ, எனக்கு வந்து அந்த 50த் லைன் வரைக்கும் நான் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் சொல்லியிருக்கேனோ, அந்த ப்ராசஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடும். 50த் லைன்ல எரர் வர்றப்போ, அதுக்கு கீழ உள்ள லைன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனா கம்பைலர்ல எனக்கு 50த் லைன்ல எரர் வந்தாலும், அந்த கம்ப்ளீட் கோடுமே எனக்கு ஒரு அவுட்புட்டும் வராது. அந்த எரர் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் கம்பைலருக்கும், இன்டர்பிரிட்டருக்குமான டிஃபரன்ஸ். ஆனா பைத்தானுமே வந்து ஒரு ஹிடன் கம்பைல் பண்ணி தான் மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதுவும் ரன் ஆகுது. பட் இட்ஸ் a லைன் பை லைன் எக்ஸிகியூஷன்றனால கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் இத 2யுமே வந்து உங்களுக்கு ரியல் டைமா ஒரு ஆன்லைன் கம்பைலர் டூல் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி கம்பைலர் வொர்க் ஆகும், எப்படி இன்டர்ப்ரெட் வொர்க் ஆகும்னு. வாங்க பார்க்கலாம். நான் இங்க 2 எடிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒண்ணு சி ஷார்ப் லாங்குவேஜ் கம்பைல் பண்றதுக்காக, இன்னொன்னு பைத்தான் லாங்குவேஜ் கம்பைல் பண்றதுக்காக. 2லயும் ஒரே மாதிரியான லாஜிக் எழுதி எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இ இன்ட் ஏ வந்து 10ன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏ இஸ் a வேரியபிள். பியும் 10ன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2யும் சம் பண்றேன். அத சம் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அத பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 20 அப்படின்னு அவுட்புட் கிடைச்சிருக்கு. வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு யூஸ் பண்ணாத வேரியபிள், இங்க நான் டிக்ளேர் பண்ணாத வெறும் வேரியபிள நான் பிரிண்ட் பண்றேன். பண்றப்போ எனக்கு வந்து எரர் அடிக்குது. இங்க இருக்கிற அவுட்புட் எனக்கு பிரிண்ட் ஆகல. இந்த லைன்ல தான் எரர். ஆனா இதுவரைக்கும் இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்னா ஃபுல் ப்ரோகிராமுமே மெஷின் கோடா கன்வெர்ட் ஆயிட்டு, ஆன கோடு தான் வந்து ரன் ஆகுறனால, அதுக்கு எரர் முன்னாடியே தெரிஞ்சிருது. ஸோ எந்த அவுட்புட்டுமே எந்த ஒரு மெமரி அலோகேஷனோ எதுவுமே அது வந்து பண்ணல. டைரக்ட்டா எரர் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இதே லாஜிக்க இப்போ பைத்தான்ல பண்ணுவோம். பைத்தான்ல வந்து a equal to 10, b equal to 10, sum equal to a plus b இப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா, எனக்கு 20 அவுட்புட் கிடைக்குது. இதுக்கு கீழ வந்து நான் இப்போ டிஃபைன் பண்ணாத வேரியபிள பிரிண்ட் பண்றேன். அப்படி பண்றப்போ எனக்கு இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆயிட்டு தான் எனக்கு வந்து டிஃபைன் ஆகலன்னு எரர் அடிக்குது. இந்த மெமரி அலோகேஷன் ஏக்கான ஒரு மெமரி, பிக்கான ஒரு மெமரி, சம்க்கான ஒரு மெமரி எல்லாமே வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா இது லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு தான் செகண்ட் லைனுக்கு வரும். ஸோ இதுலயும் கம்பைல் ஆயி ஒரு பைட் கோடா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரன் ஆகுது. பட் இட்ஸ் லைன் பை லைன் அப்படின்றனால நமக்கு இப்போ நான் எழுதியிருக்கிற 5 லைன்ஸ்ல 4 லைன்ஸ் கரெக்ட்டா வொர்க் ஆகுதுன்றனால அது கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆயிடும். 5த் லைன் எரர்னா அதுக்கு கீழ உள்ள லைன்ஸ் தான் வந்து எனக்கு ரன் ஆகாது. நான் கீழயும் வந்து இப்போ பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது ரன் ஆகாது. இந்த லைன் எரர் வந்துச்சு அப்படின்றனால. இதுதான் ஒரு சிம்பிளா கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்க்கான டிஃபரன்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.